பொழுது இதை சொல்லுகிற பொழுது என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய வல்லமையை அவர் எப்படி எடுத்தால் என்பதை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறார். விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உடையவர். அவரை தொடுகிற பொழுது நமக்கான ஒரு வல்லமை, நமக்கான சுகத்துக்கான வல்லமை, நமக்கான ஆரோக்கியத்துக்கான வல்லமை, நம்முடைய குடும்பத்துக்கான அற்புதத்துக்கான வல்லமையை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் அவருடைய விசுவாசம். அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது. இந்த நேரடியில பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மக்களை, என் அன்பு ஊழியக்காரர்களே, அன்பு விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லமை உடையவராய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார். விசுவாசத்தோடு அவரை எந்த அளவுக்கு நீங்கள் பற்றிக் கொள்ள முடியுமோ பற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான அற்புதம் இந்த மாதத்திலே வரும். ஹல்லேலூயா.